நான் பாகவதம்ங்கிற அந்த புராணம் சொல்கிறேன், அதை நீ கேளு. உயிரை விடுற சமயத்தில் பகவானுடைய ஸ்மரணையோடு உயிர் விடணும். அப்போ தான் மோட்சம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. நம் சாமர்த்தியத்தினாலையும் அந்த நினைவை அடையலாம், ஈஸ்வர கிருபையினாலையும் அடையலாம். ஈஸ்வர கிருபையினால் அடையிறதுக்கு தான் பக்தி மார்க்கம்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் சரித்திரத்தை சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, எல்லா பக்திக்கும் ஆதாரமானது சிரவணம்ங்கிற பக்தி தான். பக்தியை 2 வகையாக பிரிக்கலாம், சாதனம் சாத்தியம். பக்தின்னா என்ன, முதல்ல அதை சொல்லுவோம். கதை கேட்குறதா, இறைவனுடைய நாமாவை சொல்கிறதா, சங்கீதம் பாடுறதா, பூஜை பண்ணுறதா, பாராயணம் பண்ணுறதா, கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதா, தரிசனம் பண்ணுறதா, எது பக்தி? இதெல்லாம் பக்தியே கிடையாது. பின்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்பா ஞானசம்பந்தர். நம்ம மனசு குழஞ்சி உள்ளம் உருகி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரதே அந்த செகண்டு, அதுக்கு தான் பக்தின்னு பேர். இது எப்போ வரது நமக்கு? இது மாதிரி ஏதாவது செஞ்சாதான் வர. ஒரு பூஜை பண்ணினா, ஒரு சங்கீதத்தை கேட்டா, ஒரு பஜனையில் கலந்துண்டா, ஒரு கதை கேட்டா, ஒரு கோவிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணினா, அர்ச்சனை பண்ணினா, பாராயணம் பண்ணினா, இது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணினாதான் அது வரது. அப்போ இதுவும் பக்தி தான். அதனால தான் இதை பக்தின்னு சொல்கிறதே தவிர உண்மையாக பக்திங்கிறது அதுதான். அந்த கண்ணீர் வர நிலைக்கு தான் பக்தி அப்படின்னு பெயர். அதுக்கு சாத்திய பக்தி அல்லது பிரேம பக்தின்னு பேர். இந்த கதை கேட்கறது, பூஜா பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, பஜனம் பண்ணுறது, இதுக்கு சாதன பக்தின்னு பேர். இதை பக்தி இல்லைங்கிறத நாமே சொல்லுவோம். சில பேருடைய பூஜையை பார்த்துட்டு, இவர் சும்மா மணி அடிக்கிறவர், இவர் ரொம்ப பக்தியோட பூஜை பண்ணுவார்னு. சில பேர் பஜனை பண்ணுறதே இவர் ரொம்ப உருக்கமாக பாடுவார், இவர் சும்மா காட்டு கத்தலாக கத்துவார். சில பேர் கதையை சொல்லும்போது இவர் சும்மா வீண் வம்ப பேசுகிறவர், இவர் பகவத் குணமாக சொல்லுவார், பக்தியோடு சொல்லுவார். கதை சொல்கிறதே பக்தி, பூஜை பண்ணுறதே பக்தி, பஜனை பண்ணுறதே பக்தினா அப்புறம் என்ன பக்தியோட? அப்போ பக்தி வேற இது வேறன்னு இருக்கும். நம்மளே பேசுறதே சொல்கிறோம். அப்போ பக்தின்னா என்ன? அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச பிரேமவேலி போயி दासी मीरा प्रभु लगन लगी, मीरा प्रभु लगन लगी, होनी हो सहोई मेरे गिरिधर गोपाल तुसरो न कोई. எத்தனை பக்தர்கள் இந்த பெல்ட்டில். உதய்பூர்லாம் பார்க்குறதே, சித்திரதுர்கா உதய்பூர்லாம் பார்க்குறதே அது மீராவோட அரண்மனை. அப்படியே அழுகையாக இருக்கும். 4 வயசு 3 வயசு, அப்பா அம்மா கிடையாது, தாத்தா அடுத்து தான் வளர்க்கிறார் அந்த குழந்தைய. என்ன பக்தி, என்ன பக்தி! रमसिया यजमान मेरे तो एक रमसिया यजमान कौन भने जन जन की भिक्षु कर 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 तबकान मेरे तो एक रमसिया यजमान मीरा के प्रभु रामसियावर तुम ही कृपा निदान मेरे तो एक रामसिया यजमान. இது மாதிரி அந்த வந்தத்தினால ஞாபகம் வந்து சொன்னேன்னா, இந்த ஊரில் நரசிம்மமேத்தான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த வைஷ்ணவ ஜனத்தோர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறதுல காந்திக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிரசித்தமான சுத்தமான பாட்டு. அது இப்போ திரும்ப வந்து நம்ம குல்தீப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிரசித்தமாகிடுது. குழந்தைகள் அப்படி பாட ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அந்த குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், குழந்தைகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். ஒரு தலைமுறை நாசமாக போயிடுத்து. கவனித்து பார்த்தேன்னா நம்ம அப்பா அம்மா பரியந்தம் கரெக்டாக கொண்டு போயிட்டார். நம்ம காலம்தான் கெட்டு போயிடுது. படிப்பு எடுத்து அந்த விவகாரம்.
அடுத்தது குழந்தைகள் கால வார்த்தை, இது இன்னும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த குழந்தைகள் எல்லாம் தயார் பண்ணி பக்தியோட, அதுவும் அழகாக பக்தியோட. அந்த சங்கீதத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. ரொம்ப கொண்டாடி சொன்னோடனே என்ன எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்னாரு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு, நான் எங்கே போனாலும் ஸ்கூல்லலாம் உபன்யாசம் பண்ணுவேன், ஸ்கூலை தேடி போய் உபன்யாசம் பண்ணுவேன், குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாட்டு ரொம்ப பிரசித்தம், நரசிம்ம மேத்தாவோட. இது மாதிரி இந்த எங்கே எடுத்தாலும் அங்கங்கே பக்தர்கள் அந்தந்த மொழியில். தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பக்தர்கள். அதனால தான் உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே ததா கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே அப்படின்னு பக்தி தன்னை பற்றி சொல்லும்போது நாம் பிறந்ததே திராவிட தேசத்திலேங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அத்தனை பக்தர்கள், அத்தனை பக்தர் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எத்தனை பக்தர்கள், ஊருக்கு ஊர் தடிக்கு விழுந்த பக்தர்கள். என்ன பேச்சு, என்ன பேச்சு அவர்கள். ஒவ்வொருத்தருடைய பாடல்களும், ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளும், ஒவ்வொருத்தருடைய உபதேசங்களும் எத்தனை மக்களை ரீச் ஆகுதுங்கிறதுக்கு அடையாளம் தான் அத்தனை கோவில், அத்தனை கோவில். இந்த பக்தி எப்போ வரும்னால் கதை கேட்டாதான் வெறுமனை வராது. அந்த பக்தி நம்ம கதை கேட்கணும். அது மாதிரி, ஏன்னா இது கிரியா ரூபமானது இல்லை, பிரேம ரூபமானது பக்திங்கிறது. அப்படின்னா செயல் வடிவமானது இல்லை. செயல் வடிவமாக இருந்தால் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு நம்ம விளக்கம் கொடுத்துடலாம். அன்பு வடிவமானதுன்னா உங்களுக்கு எப்படி அதை விளக்கம் கொடுக்க முடியும்? அந்த அன்பில் யார் இருந்தார்களோ அவர்களுடைய நிலையை விளக்கினாதான் அப்படி என்னன்னு புரியும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே. கல்கண்டு திதிக்கும், இது ஒரு உபன்யாசம், இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஒரு கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுட்டு என் வாயில் எச்ச ஊறிந்து கல்கண்டு திதிக்கிறதுன்னு நான் சொன்னேன்னா உங்கள் வாயிலெல்லாம் எச்ச வரும், எச்ச ஊறுவது. நான் வெறுமனை சொல்கிறதுக்கும் என்னோட அனுபவத்தோடு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த சுவானுபூதி தான் சரித்திரத்தில் நமக்கு தேவை. இந்த சுவானுபூதியோடு உள்ள பக்தர்களுடைய சரித்திரத்தை தான் சொல்லணும், கேட்கணும். அதுதான் பாகவதம் முழுக்க சொல்லப்படுகிறது. அதுக்கு சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து சொல்கிறார். அதுக்கு முன்னாடி முதல்ல சுகாச்சாரியால் நமஸ்காரம் பண்ணுறார். கங்கா தீரத்தில் இது பெரிந்தம் உட்கார்ந்துன்னு பேசியிருந்தவர் திடீர்னு எழுந்துட்டார். எழுந்துட்டவுடனே இவரை உட்காருன்னு சொல்ல முடியாது, எழுந்துன்னு சொல்ல முடியாது, ஆவாகனமும் கிடையாது, விசர்ஜனமும் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். அது மாதிரி உள்ளவர் இவர். கண்ட்ரோல் பண்ண முடியாது அவரை. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. சுகாச்சாரியா அங்கேயே நமஸ்காரம் பண்ணுறார். இந்த பாகவதத்தில் சுகாச்சாரியா இந்த ஒரு இடம் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். 24 அவதார கதைகள் சொல்லியிருக்கார். 4 அவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கார் எழுந்துட்டு. 4 அவதாரம் தான். ரிஷபாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். ஜடபரதரோட அப்பா ரிஷபாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கு அடுத்தது மோகினி அவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கு அடுத்தது மத்ஸ்யாவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறார். வேதத்தை ரட்சிச்ச அவதாரம் மத்ஸ்யமீனம் நதோஸ்மி அப்படின்னு சுவாமிப்பிராய ஸ்லோகம் இது. அடுத்தது ராமாவதாரத்துக்கு நமஸ்காரம். ஒரு ஆச்சரியம், கிருஷ்ணாவதாரத்தில் கூட ஒரு இடத்துல தன்னோட அபிப்பிராயமாக நமஸ்காரம்னு சொல்கிறதே கிடையாது. ராமாவதாரத்தில் 3 இடத்துல நமஸ்காரம் பண்ணுறார் சுகாச்சாரியால். ஆரம்பத்துலேயும் நமஸ்காரம் பண்ணுறார், நடுப்புலையும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார், கடைசிலையும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். இந்த முதல்ல சுகஸ்தவராஜன் நமஸ்காரம் பண்ணும்போது எப்பேற்பட்ட பகவான் அப்படின்னு சொன்னால், அந்த பகவானுக்கு சமமாக ஒரு பொருள் உலகத்தில் கிடையவே கிடையாது. நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணிரம்ஸ்யதே நமஹ யத்கீர்த்தனம் யச்ரவணம் யதர்ஹணம் யதீக்ஷணம் யச்ரவணம் யதர்ப்பணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமஹ விசக்ஷணாயச்சரணோபசாதனாதி சங்கம் யுதஸ்யோ பயதோந்தராத்மனஹ விதந்தி ஹி பிரம்மகதிம் கதக்லமாஹ
तस्मै सुभद्रश्रवसे नमो नमः तपस्विनो दानपरा यशस्विनः मनस्विनो मन्त्रविदः सुमङ्गलाः क्षेमं न विन्दन्ति विनाय दर्पणं तस्मै सुभद्रश्रवसे नमो नमः किरातहूनान्ध्रपुलिन्दपुल्कसा अभीरकङ्कायवनाक्कसादयः यन्ये च पापा यदुपाश्रयाश्रयाः शुध्यन्ति तस्मै प्रभविष्णवे नमः श्रियः पतिर्यज्ञपतिर्प्रजापतिः धियां पतिर्लोकपतिर्धरापतिः पतिः गतिश्च अन्धकवृष्णिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतां गतिः सोलंकृशिष्ट भगवान् वचांसि मे எவனுக்கு ஓமையே கிடையாதோ எவன் பக்தி மார்க்கத்துக்கு ஆசிரியமா இருக்கானோ எவன் கர்ம மார்க்கத்துக்கு பலதாதாவா இருக்கானோ எவன் ஞான மார்க்கத்துக்கு சாட்சாத்காரமா இருக்கானோ எவன் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கத்தில் போனவர்களை பின்பற்றவர்களையும் கரையேற்றறானோ எவன் செய்யப்பதியோ எவன் யஜ்ஞபதியோ எவன் பிரஜாபதியோ எவன் புத்திக்கு பதியோ எவன் பூமிக்கு பதியோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான பகவானை நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து அந்த பரமாத்மா இந்த ஜெகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணினது அப்படின்னா ஒரு கேலக்சி வெடிச்சதுன்னு சொல்கிறோமோன்னு நாம் அவ்யக்தமாக இருந்தது வியக்தமாச்சு. பரமாத்மா ஒத்தனே இருந்தான், யோக நித்திரையில் இருந்தான் பகவான். அவன் கண் வீழ்ச்சின்ற உடனே அவ்யக்தமான பிரகிருதியானது உண்டாச்சு. அதிலேருந்து மகத்து புத்தி உண்டாச்சு. அதிலேருந்து அகங்காரம் நான்கிற எண்ணம் உண்டாச்சு. அதிலேருந்து மனசு உண்டாச்சு. பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம்ங்கிறது உண்டாச்சு. கர்மேந்திரியங்கள்னு 5, கை காலு நாக்கு யூரின் டாய்லெட் போகிற பாகங்கள். ஞானேந்திரியங்கள்னு 5, கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு தோல், இவைகள்லாம் உணரக்கூடியது. இவைகள்லாம் உண்டாயிருக்கிறது முன்னாடியே. அவுட்லெட் இன்னும் வரவே இல்லை. அவுட்லெட் இல்லாமல் தான் இதெல்லாம் இருக்கும். தேவைப்பட்ட அவுட்லெட் எடுத்துக்கும், சரீரத்தை ஒரு கருவியை எடுத்துக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சில பேரை கவனிச்சேன்னா கால் ஏதோ ஒரு வியாதியில் கால் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் என் கண்ணாப்பில் பார்த்தேன். எங்கள் பாட்டி கடைசி காலத்தில் ஏதோ ஒரு முள்ளு குத்தி காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கொஞ்சம் தூரம் காலை எடுத்துட்டான். சக்கரை வியாதிங்கிறதுனால பாட்டிக்கு கால் எடுத்தது தெரியாது. காலை அரிக்கிறது சொரிஞ்சு விடுனா. எந்த பாகம் இருக்கோ அதை சொரிஞ்சா பாட்டி என்ன சொல்கிறா, எது எடுத்த பாகமோ அதை சொரிஞ்சு விடுங்க. இந்த விரலுக்கு முன்னாடி சொரிஞ்சு விடுறா, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த இல்லைன்னா இல்லைங்கிறது இல்லை, உள்ள இருக்கும். உதாரணமே இப்போ கண்ணு தெரியாதவன் ஒருத்தர் உட்காண்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பார்வை இல்லாதவர் இப்படி உட்காண்டிருக்கார். அவரை வாசல்லேருந்து நாம் சார் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கோ, உடனே அப்படி திரும்புவார். இவருக்கு சப்தம்தான் கேட்கறது. எந்த பக்கம் திரும்பினாலும் பார்வை கிடையாதவருக்கு. அப்புறம் ஏன் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன்? அப்போ வெளியில் பார்க்குற கண்ணு தான் இல்லையே தவிர உள்ளே பார்க்குற கண்ணு இருக்குது. இதுக்கு சூக்ஷ்மம்னு பேர். வெளியில் பார்க்குற கண்ணுக்கு ஸ்தூலம்னு பேர். இந்த சூக்ஷ்மங்கள்லாம் பகவான் சிருஷ்டி பண்ணினது. ஸ்தூலத்தை பிரம்மா சிருஷ்டி பண்ணுறான். 14 உலகங்களை பகவான் படைச்சு பகவான் பிரம்மாட்ட வேதத்தை கொடுக்க, பிரம்மா சனகாதிகள்னு 4 பேரை சிருஷ்டி பண்ணினார். சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள்னு. நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார். கர்தமரை சிருஷ்டி பண்ணினார். நாரதரை சிருஷ்டி பண்ணினார். ஏகாதச ருத்ரர்களை சிருஷ்டி பண்ணினார். விஜயலட்சுமி மாமின்னு யார் இருக்காங்க? என்ன
ஸ்வயம்புவனு சதரூபேன்னு தம்பதிகள் ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினா இதெல்லாமே எல்லாம் முழு அறிவோடு உள்ளது. பொதுவாக சிருஷ்டியை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று காமிக்கலாம். ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராப, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதயா, ஓஷதிபியோன்னம் அன்னாத் புருஷா. இது ஒரு சிருஷ்டி. ஆகாசம் ஏற்பட்டது, ஆகாசத்துலேருந்து வாயு ஏற்பட்டது, வாயுன்னா காற்று, காற்றுலேருந்து நெருப்பு, நெருப்புலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம், நிலத்திலேருந்து செடி கொடிகள், செடி கொடிகள்லேருந்து உயிரினம். இது பரிணாம வளர்ச்சின்னு பேர். இது மட்டும்தான் சயின்ஸில் சொல்ல முடியும். இவா என்ன சொல்கிறான்னா, அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 கடைசியில் இவன் மனிதன் அப்படிங்கிறவன் வந்தான். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. குரங்குலேருந்து மனிதன் வந்தான். டார்வின் பிரின்சிபிள் தானே, கொள்கை தானே அது. அப்படின்னு தானே எல்லாரும் அப்படி தானே படித்தேன். இப்போ அதை உடச்சுட்டாப்ப. இப்போ சமீபத்திய ரிசர்ச் என்னன்னா கிடையாதுன்னு. குரங்குலேருந்து குரங்கு தான் ஒரு மனிதன்லாம் வரமாட்டான். நாம் சொல்கிற பரிணாம வளர்ச்சி வேறு, அவன் சொல்கிற பரிணாம வளர்ச்சி வேறு. நாம் ஜென்மாந்தரத்தை சொல்கிறோம், அவன் நேரடியாக சொல்கிறான். நாம் ஜென்மாந்தரத்தை சொல்கிறோம். சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது. ஜென்மாந்தரத்தை எடுக்கும்போது குரங்கு மனிதனாகணும்னா ஏற்கனவே ஒரு மனிதன் இருக்கணும். இந்த குரங்கு அந்த உடம்பை விட்டுட்டு மனித உடம்பை அடையணும்னா அந்த உடம்பை கிரியேட் பண்ணுற ஒரு ஜென்ரேட்டர் இருக்கணும் அங்கே. அதுக்கு தான் பிரஜாபதிகள்னு பேர். நம்ம இது எல்லாமே முதல்ல சிருஷ்டி ஆகிடுறது உலகத்தில். எத்தனை உயிரினங்கள் சொல்கிறோமோ அத்தனையும் சிருஷ்டி பண்ணி விடுறார். அதுக்கப்புறம் மேலே மேலே உயிர்கள் இவைகள் சாப்பிட்டு அதன்கள் மூலமாக வெளிப்படுத்துறதே தவிர எடுத்த உடனேவே முட்டாளா படைச்சார் அப்புறம் அவன் புத்திசாலியானான் அப்படிங்கிறது இயற்கைக்கு ஒவ்வாத விஷயம். ஏன்னா பிரகிருதியினுடைய சுபாவம் என்னன்னா நாளுக்கு நாள் அதோட சக்தி குறையிறது தான். சக்தி விருத்தியாகிறது கிடையாது. ஒரு செடியை வச்சோம்னா செடி சின்னதாக இருக்கும், பூ பெருசாக இருக்கும், காய் பெருசாக இருக்கும். செடி பெருசானா காய் சின்னதாக போயிடும், சத்து இல்லாததாக இருக்கும். அது இதான் நாமளும் அப்படி தானே. ஒரு செடியோட விதை உதாரணமே அக்ரிகல்ச்சரில் நாலெட்ஜ் உள்ளவா அல்லது அக்ரிகல்ச்சரில் பழக்கம் உள்ளவாளுக்கு இது புரியும். நான் சொல்கிறது, ஒரு விதையை திரும்ப திரும்ப போட்டு நாம் விவசாயம் பண்ணால் அந்த விதையோட வீரியம் வளருமா குறையும்? குறையதான் குறையும். நாமெல்லாம் விதை தானே. நமக்கு முன்னோடி மகரிஷிகள் மரீச்சி, அத்ரி, அங்கிரசர், புலஸ்தர், புலகர், கிருது, புரு, வசிஷ்டர், அதர்வா அப்படின்னு 9 பேர். இவா தான் நமக்கு தலைமுறை. இவாளோட வம்சம்தான் நாம். அதனால தான் அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அவர்களுக்கு அழிவு கிடையாது. விதை என்னைக்கும் சாஸ்வதமாக இருக்கணும். நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் நாசமாக போனதுக்கு காரணமே அந்த விதையை சேகரிக்கிறத விட்டத்தினால தான். வெளிநாட்டுக்காரன் சொல்லி கொடுத்த அந்த காலத்துலலாம் விவசாயத்துக்கு விதையேன்னு ஒரு இடம் வச்சுருவா, வேற மூட்டைன்னு வைப்பா. ஒரு சாதாரணமாக கரிகா போட்டால் கூட கத்திரிக்காய் செடியில் முதல்ல காய்க்கிற காயை பிரிக்க மாட்டான். ஏன்னா அதை விதையாக வைப்பாது, அது வீரியம் கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி முதல்ல உள்ளவர்கள் இவர்கள். அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளவர்கள் சிருஷ்டியாரார்கள். இவர்களால்